பணம் வந்தோனே நல்லா புகழ் பாலிஷ் ஆயிட்டாப்ல. நல்லா அப்படியே ஆளே மாறிட்டே இருக்காரு. எதுவும் பின்னாடி வந்த பாதையெல்லாம் மறந்துட்டாரு போல இருக்கே. இப்படின்ற மாரி இருக்கு. உண்மையா மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? ஏதோ கோமால இந்த மாரி சொல்றாங்க எல்லாத்தையும். தீபாவளிக்கு நானும் என் ஒய்ஃபு என் குழந்தை கூட ஒரு பட்டு பாவாடை ஒரு அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு ஹாப்பி தீபாவளி எல்லாம் சந்தோஷமா நீ சந்தோஷமாக இருப்ப. ஓகே. அப்போ நாங்களாம் என்ன உன்ட்ட காசு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு தீபாவளி வர்றப்ப என் ஒய்ஃப் அம்மா நீ அம்மா வீட்டுக்கு போயிடு பாப்பா, நீ போய் பக்கத்து வீட்டில் பட்டாசுலாம் வாங்கி வெடிச்சிக்கோ. நான் போய் கீழே விழுந்து சாக்கடையில் விழுந்து அந்த ட்ரெஸ்ஸில் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் சாக்கடை கிக்கெல்லாம் பூசி வந்துட்டு ஒரு பட்டாசு வெடி சே எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கார்ல, இவ்வளோ பாருங்கள் சாக்கடையில் வந்து கூட இப்படியா சொல்ல போகிறாங்க. அப்போ என் குடும்பத்தை நான் பார்க்க வேணாவா? நீங்கள் நம்பினா நம்மங்க. நான் இது நான் வெளியில் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஈஸியாக சொல்லிடுறாங்க சினிமாக்காரங்க அப்படின்ட்டு. ஒரு படம் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதில் உழைச்ச அத்தனை பேர் எவ்வளோ வலியோடு இருக்காங்க. ஈஸியாக அப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க.